மார்னிங் டிஃபன் தான் செய்ய போகிறோம். பால் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல். பால் பூரி செய்கிறதுக்கு நல்ல திக்கான பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த முந்திரியும் பாதாம் பருப்பையும் அரைச்சி போடணும். நான் போய் அரைச்சி வந்துடுறேன். பால் கொதிக்குது. இப்போ நம்ம இந்த முந்திரியும் பாதாம் பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் நசுக்கி போடல நான் அப்படியே, ஏன்னாக்கா அப்படியே கூட எடுத்துடலாம் பிடிக்கலன்னா. சுகர் போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து இது குங்குமப்பூ சட்டுன்னு வாயில் வரல. குங்குமப்பூ கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா அப்படியே சுண்டி வரணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் திக்காகிடும். முந்திரியும் பாதாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். பூரிக்கு வந்து மாவு திரட்டிக்கலாம். பெருசாக திரட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறீங்க. ஒரே சைஸாக இருக்கும். ஷார்ப்பாக பால் வந்து கொண்டு வருது. எப்பயுமே முதல் புரியுது. ஏன்னா அது பால் ஃபுல்லாக திக்காக வருமா? ஆமாம், ஆகிடும். இது முடியும் போது அதை ஏற்கனவே சரியாக இருக்கும். இப்போவே திக்காக தான் இருக்குது, பார்த்தாலே தெரில. ஆயிடுச்சு, அவ்வளோதான். பூரி மசாலாவும் செய்யணும். பால் திக்காயிடுச்சு. இது பால், இது பூரி, அது பால் பூரியா? எப்படி அது? இது அடுத்தது என்ன பண்ணணும்? பால் இருங்க, இது உள்ள அந்த திக்னஸ் எல்லாம் இதோ இருக்குது. இது வந்து இதோ இருக்குல்ல, இது சேரணும். இது கூட இதுதான் டேஸ்ட்டு. இது ஃபுல்லாக எடுத்து போகணும். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டாக்கா பால் பூரி. ஒன்றும் இல்லை, அப்படியே பூரி வச்சுக்கலாம். வச்சுட்டு செமையாக இருக்குது. இது சுடுது, கையில் தூக்க முடியல. இதை வந்து அப்படியே இது மேலே ஊற்றிக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட தாங்க சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அதில் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டதுனால திக்காயிடுச்சு. நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கூட வந்து இந்த நட்ஸு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இதையுமே அப்படி மேலே அப்படி போட்டுக்கலாம். ஹெல்த்தி தானே. அவ்வளோதான், சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பால் பூரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.